காஞ்சிபுரத்தில் கர்ப்பிணி பெண்ணின் கை கால்களை கட்டி கால்வாய்க்குள் தள்ளி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். காணாமல் போன கர்ப்பிணியை கொலை செய்தது யார்? கொலையாளி சிக்குவாரா? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மதுரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முருகன், தேவி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கும் நிலையில் தேவி இரண்டாவது முறையாக கர்ப்பம் அடைந்திருந்தார். தேவி சுங்குவாச்சத்திரம் அருகே திருமங்கலம் பகுதியில் உள்ள பாலாஜி என்பவரது வீட்டில் பூ எம்ப்ராய்டரிங் தொழில் செய்து வந்தார். வியாழனன்று காலையில் வழக்கம் போல வேலைக்கு சென்ற தேவி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. அதனைத் தொடர்ந்து மனைவியை காணவில்லை என்று சுங்குவாச்சத்திரம் காவல் நிலையத்தில் முருகன் புகார் அளித்தார். இந்த நிலையில் சனியன்று காலையில் திருமங்கலம் பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கியுள்ளது. உடனே அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சேர்ந்து கால்வாயில் உள்ள அடைப்பை எடுக்க முயற்சி செய்தனர். அப்போது கால்வாயின் சிமெண்ட் ஸ்லாபுக்கு அடியில் பெண் ஒருவர் இறந்த நிலையில் கிடப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொதுமக்கள் சுங்குவாச்சத்திரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க போலீசார் விரைந்து வந்து பெண்ணின் உடலை மீட்டனர். விசாரணையில் அது காணாமல் போன கர்ப்பிணி தேவியின் உடல் என்பது தெரிய வர அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உடலில் ஆடைகள் இல்லாமல் கர்ப்பிணி பெண் தேவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. போலீசார் தேவியின் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கர்ப்பிணி பெண் கொலை செய்யப்பட்டு கால்வாயில் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.